கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மை நாளும் கிருபை நாளும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை யோசுவா 1:9. ஜோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? அப்பா சொல்றாங்க, பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே. எதை குறிச்சும் திகைக்க வேண்டாம், கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க. எந்த காரியம் உங்களை பயப்பட வைக்குதோ, எந்த காரியம் உங்களை திகைக்க வைக்கிறதோ, அப்பா சொல்றாங்க, நீங்க எதை குறிச்சும் கலங்கவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம், பலம் கொண்டு திடமனதா இருங்கள். அடுத்து அப்பா சொல்றாங்க, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருப்பார். அப்பா சொல்றாங்க, இந்த காலை நேரத்தில் நீங்க போகிற எல்லா இடத்திலும் அப்பா உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்றாங்க. உங்க கூடயே தான் அப்பா இருப்பாங்க. யோபு 23:10. ஜோப் 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அப்பா சொல்றாங்க, நீ என்ன பாத்துல போயிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனையோடு கூட போயிட்டு இருக்கீங்க, என்ன வேதனையோடு கூட போயிட்டு இருக்கீங்க, எல்லாவற்றையும் அப்பா அறிவேன் என்று சொல்றாங்க. நீங்க நினைக்கிறீங்க அப்பாவுக்கு எதுவும் தெரியாதுன்னு. அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். அப்பா சொல்றாங்க, எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். என்ன சொல்றாங்க? அவர் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். அப்பா சோதித்த பின் பொன்னாக விளங்க பண்ணுவேன். சோதிக்கிறதுனா அப்பா சோதிக்கிறவர் கிடையாது. அப்பா வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. எனக்கு அநேகர் தெரியும், ஏசப்பா அற்புதம் செய்யணும், ஜெபம் பண்ணுங்க பிரதர்னு கேட்பாங்க. ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா மரண காரியத்திலிருந்து கூட அற்புதம் செஞ்சுருக்காங்க. செஞ்சோன்னே என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் ஏசப்பாவை தேட மாட்டாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்பா பார்ப்பாங்க. அப்பா வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த பிள்ளைகள் என்னை உண்மையாக நேசிக்கிறாங்களா, என்னை உண்மையாக தேடுறாங்களான்னு சொல்லி அப்பா பார்ப்பாங்க. அதை தான் அங்கே சோதித்ததுன்னு போட்டிருக்கு. சோதிக்கிறதுன்னு அப்படிப்பட்ட சோதனை அல்ல. அப்பா பார்ப்பாங்க, என் பிள்ளைங்க கடைசி வரைக்கும் என் மேலே உண்மையான அன்பாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பா எப்படி மாற்றுவாங்களாம்? பொன்னாக ஆசீர்வாதமாக விளங்க பண்ணுவாங்க. ஜேம்ஸ் 1:12. யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்க என்ன சொல்றது? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சில டைம் சோதனைகள் வரும். இந்த சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் நெருக்கி கொண்டு இருக்கும் பொழுதும் ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்வாங்கன்னு விசுவாசத்தோடு காத்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பாக்கியவான். ஏசப்பா நிச்சயமா அற்புதம் செய்வாங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, ஏற்கனவே சொன்னது போல உத்தமன் என்று விளங்கின பின்புனா எப்படி? ஏசப்பா மேல நீங்க வைத்திருக்கிற அன்பு ஏதோ ஒரு அற்புதத்துக்காக இல்ல, உண்மையாவே நீங்க ஏசப்பா மேல அன்பு வைத்திருக்கிறீங்களான்னு பார்ப்பாங்க. அந்த உத்தமத்தை தான் இங்க குறிப்பிடுறாங்க. நீங்க உத்தமன் என்று விளங்கின பின்பு தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, ஏசப்பா கிட்ட அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லுகிறார். அப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அப்பா பார்ப்பாங்க, இந்த பிரச்சனையிலையும் இந்த போராட்டத்திலையும் நீங்கள் அப்பா கூட இருக்கிறீங்களா, விட்டுட்டு போயிடுறீங்களான்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்பா மேலே உண்மையான அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தோன்னே உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுப்பேன் என்று சொல்றாங்க. அடுத்த வசனம் 13. சோதிக்கப்படுகிற எவனோ தேவனால சோதிக்கப்படுறேன்னு சொல்லக்கூடாது. ஏற்கனவே நான் அதான் சொன்னேன், ஏசப்பா தான் சோதிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. சோதிக்கிறது வேற ஒருத்தர். அப்பா சோதனை பண்றது ஆளு கிடையாது. நீங்க உண்மையா அன்பு வச்சிருக்கிறீங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க. சொல்லாது இருப்பானாக, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. பொல்லாங்கனால ஏசப்பா சோதிக்க பண்ண மாட்டாங்க. ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஒருத்தரையும் அவர் சோதிக்கவே மாட்டாரு. அடுத்து 14ஆம் வசனம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவனுக்கு ஏன் சோதனை வருதுன்னா அவங்களோட இச்சை பாருங்க, தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணமே வந்துடுமா. எந்த மரணம்? நரகத்துக்கு போகிற
மரணம். அப்ப சோதிக்கிறது அப்பா கிடையாது. அவங்கவங்க என்னென்ன பாவம் அந்த இச்சை என்ன பண்ணுமா? இழுக்கும். அதுல சிக்குண்டு பாவம் என்கிற அந்த பிசாசு தான் சோதனையை குடுப்பானே தவிர, ஏசப்பா சோதனை குடுக்க மாட்டாங்க. அப்பா அவங்க மேல நீங்க அன்பு வச்சிருக்கீங்களான்னு தான் பாப்பாங்க. இப்போ பாவம் செய்றவங்க நரகத்துக்கு போறாங்க. அதுக்காக தான் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தாங்க. என் பிள்ளைங்க யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. எல்லாரும் என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி, அப்பா பாவம் செய்ற எல்லாருக்காகவும் மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்தாங்க. அதனால தான் நீங்க ரோமர் 6:14 பாருங்க. ரோமன் 6:14 நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த வார்த்தைய எப்பொழுதும் நீங்க சொல்லணும். நியாயப்பிரமாணத்துக்கு நான் கீழ்ப்பட்டிராம கிருபைக்கு ஏசப்பாவுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ளாது. இப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாவம் என்னை மேற்கொள்ளாது. கிருபை ஏசப்பாவுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால பாவம் என்னை மேற்கொள்ளாதுன்னு அப்பாவோட வார்த்தை நீங்க அறிக்கை செய்து கொண்டே இருக்கும் பொழுது, உங்களையே அறியாம உங்களுக்குள்ள இருக்கிற இச்சை என்கிற பாவம், விபச்சாரம், வேசித்தனம் என்ற பாவம், பொய் சொல்றது, புறங்கூறுறது, இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாம் உங்களை விட்டு தானாக போகும். அதனாலதான் முதல் வசனத்துல பார்த்தோம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். எபிரேயர் 13:5 Hebrews 13:5 அப்பா சொல்றாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்றாங்க. ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, அப்பா உங்களோடு கூட இருக்கிறாங்க. அப்பா உங்க கூட தான் இருக்கிறாங்க. நீங்க எப்பவுமே சும்மா இருக்கும் போதெல்லாம், ஏசப்பா நீங்க என் கூட இருக்கிறதுக்காக நன்றி. ஏசப்பா நீங்க என் கூட இருக்கிறதுக்காக நன்றி. ஏசப்பா நீங்க என் கூட தான் இருக்கீங்க. ஏசப்பா நீங்க என் கூட தான் இருக்கீங்க. ஏசப்பா என் கூட தான் இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. எந்த பிசாசோ, எந்த பிரச்சனையோ, எந்த போராட்டமோ, எந்த வறுமையோ, எந்த நாச மோசமோ எதுவுமே உங்களை அணுகாது. இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நீங்க உங்க பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்க அற்புதங்களை செய்கிற தேவன். நான் சோதிக்கிற தேவன் அல்ல. என் பிள்ளைங்க என் மேல அன்பா இருக்காங்களான்னு பார்க்குறேன். அவங்க அன்பா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா இம்மிடியட்டா ஓடி வந்து அற்புதம் செய்கிறேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் நீங்க பேசுனதுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக சோதரம். யாரெல்லாம் பாவத்தோடு பார்க்குறாங்களோ இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. அப்பா என் பாவத்தை மன்னிங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்க, சுத்திகரிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாங்க. இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. ரோமர் 6:14 ரோமன் 6:14 நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி இன்னைக்கு அப்பா உங்களுடைய வார்த்தையை உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் சொல்லி அந்த வார்த்தையின்படி நீங்க அற்புதத்தை செய்ய போறீங்க. உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனமும் வெறுமையா திரும்பி வராது என்ற வார்த்தையின்படி அவங்க எல்லாருக்கும் நீங்க அற்புதத்தை செய்ய போகிறதுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் நீங்க அதை பார்த்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை இப்பொழுது நீங்க தொடுகிறதுக்காய் நன்றி அப்பா. எல்லாரையும் நீங்க ரட்சிக்கிறதுக்காக நன்றி. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோடு என்ன போராட்டத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவை எல்லாவற்றிலும் இப்பொழுது நீங்க விடுதலையை கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதே உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி யார் யாரெல்லாம் என்ன பிரச்சனையோடு கூட என்ன வியாதியோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ எல்லாருக்கும் அற்புதத்தை செய்றீங்க. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற வல்லமை இறங்கி மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறதுக்காக நன்றி தகப்பனே. அதே போல இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்கி ஆம்ராஜ் யார் யாரெல்லாம் வறுமையோடு கூட வேதனையோடு கூட குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, வேலையில பிரச்சனை என்று சொல்லி யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ எல்லாருக்கும் அற்புதத்தை செய்றீங்கப்பா. அதே போல இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்கி எல்லா தரித்திரத்தை எடுத்து போடுகிறதுக்காக நன்றி தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்கிறீர் ஐயா. அதே போல திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஆம்ராஜ் ஏற்ற துணையை நீங்க உண்டாக்கி கொடுக்கறதுக்காக நன்றி தகப்பனே. அதே போல யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை என்று பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நீங்க குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்காக நன்றி. அதே போல யார் யாரெல்லாம் ஒரு சொந்த வீடு இருந்தால் நல்லா இருக்குமே, அடிக்கடி வீட்டை ஷிஃப்ட் பண்றோமேன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல வீட்டை நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா தரித்திரத்தை எடுத்து உங்களுடைய பிள்ளைகளை செழிப்பாய் நீங்க வைக்கிறதுக்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். இந்த நேரத்திலும் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென் ஆமென்.
தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படும். காட் bless you all. பிரைஸ் the Lord.